வணக்கம் மக்களே, நான் உங்க திவ்யா. என்னோட பிரெக்னன்சியில என்னென்ன ரிஸ்க் இருந்தது அப்படிங்கறத பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். மேபி இது கொஞ்சம் பேருக்கு அவேர்னஸ் வீடியோ மாதிரி இருக்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியில அனாமலி ஸ்கேன் பார்க்கும்போது பேபியோட பிரெயின்ல வந்து ஒரு குட்டி நீர் கட்டி இருந்தது. அதுவே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. பட் அது ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப நார்மல். நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கிறது தான். அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் ஆச்சு. அது ஒண்ணுதான் ரிஸ்க் அப்படின்னே இருந்தது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில. ஆனா செகண்ட் பிரெக்னன்சில என்னை வந்து வச்சு செஞ்சிருச்சு இந்த பிரெக்னன்சி. எம்டி ஸ்கேன்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கப்புறம் அனாமலி போனப்போ ஒரு பிரச்சனை இருந்தது. என்னன்னா வாட்டர் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. 17குள்ளேயோ 16குள்ளேயோ இருக்கணும், அதுதான் நார்மல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு 23 இருந்துச்சு. அது வந்து ஜாஸ்தி தான் வாட்டர் லெவல். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போதுலேருந்தே வந்து நிறைய இந்த தண்ணி காய்கறியெல்லாம் இருக்குல்ல, சொரக்காய் போடலங்க, இந்த மாதிரி பீக்கிங்கா இந்த மாதிரி காய்கறியாக சாப்பிட்டுட்டு இருப்பேன். நான் சும்மாவே நிறைய தண்ணி குடிப்பேன். இந்த ப்ரெக்னன்சிக்காக நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, டெய்லியும் காலையில் பழைய சோறு, அதுவும் முந்தின நாள் நைட்டு நிறைய தண்ணி ஊற்றி அதில் கல்லுப்பு போட்டு வச்சிருவேன். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 2 டம்ளர் 3 டம்ளருக்கு பக்கமாக தண்ணியை ஃபுல்லாக வடிச்சு வச்சுட்டு அதை கரைச்சி குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் தண்ணி ஒரு 11 o'clock 11:30 போதெல்லாம் அந்த தண்ணியும் குடிச்சிருவேன். அவ்வளோ தண்ணியாக குடிச்சிட்டு இருந்தேன். மேபி அதனால கூட ஏறி இருக்கலாம் வாட்டர் லெவல். டாக்டர் வந்து நீ என்ன சாப்பிடுவ, உன்னோட டயட் பற்றி சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த பழைய சோறு கதையை சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, பழைய சோறு நீ நிறுத்த வேண்டாம், ஆனால் அந்த தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றி வச்சு குடிக்கிறல்ல, அதை ஸ்டாப் பண்ணிடு. சோறுக்கு அளவா தண்ணி ஊற்றி அதை குடிச்சிக்கோ, கரைச்சி குடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ப்ரோபயோட்டிக், அது ஏன் நீ ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். இது ஒரு பிரச்சனையா இருந்தது. வாட்டர் லெவல் இவ்வளோ ஜாஸ்தியா இருக்கும்போது பேபி வந்து நல்லா மூவ் பண்றதுக்கு இடம் இருக்கும். ஆனா இதுக்கு மேல ரொம்ப ஜாஸ்தி போகும்போது அதனால சில பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் பெருசா புரியல. ஓகேன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 7th monthல growth ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்போ வந்து என் தலையில பெரிய இடி விழுந்துச்சு. என்ன அப்படின்னா, பேபி வந்து நல்லா குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கு, பிரீச் பேபியா இருக்காங்க, தலை கீழே வரல அப்படின்னாங்க. 4th month ஸ்கேன்ல பார்க்கும்போது தலை கீழே தான் இருந்துச்சு. ஆனால் 7th month growth ஸ்கேன்ல பார்க்கும்போது நல்லா ஜம்முன்னு குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கு பேபி. காமிக்கிறாங்க, அப்படியே காலை இப்படி மடக்கி வச்சு அழகா உட்காந்துட்டு இருக்கு, கீழே தலை திரும்பலை. அப்பவுமே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, ஃபர்ஸ்ட் பேபினா தான் கொஞ்சம் முன்னாடியே தலை கீழே வரணும், செகண்ட் பேபி தானே, உனக்கு பெயின் வந்ததுக்கு அப்புறம் கூட தலை கீழே வந்துடும், அதெல்லாம் நீ ஒரி பண்ணிக்காத. ஆனால் நான் ஒரு 2-3 போஸ் சொல்கிறேன், அந்த எக்ஸசைஸ்லாம் சொல்கிறேன், அதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவு கேமல் போஸ் எல்லாம் இருக்கும்ல, இப்படி முதுக பின்னாடி தள்ளிட்டு அதுக்கப்புறம் இப்படியா வந்துட்டு அந்த மாதிரி அந்த கவு கேமல் போஸ் எல்லாம் சொல்லி தந்தாங்க. பர்த் பால் இருக்குள்ள, பெரிய எக்ஸசைஸ் பால், அதுல வந்து உட்காந்துட்டு இப்படி ஹிப் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்க சொன்னாங்க. அப்போ வந்து பேபி அப்படியே மூவ் ஆகி தலை கீழே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. அது எல்லாமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணேன். என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்கேன் பெருசா பார்க்கவே இல்லை, சும்மா ஒரு தடவை செக்அப் தான் இருந்தது. அப்போ வந்து அடிவயிற்றுல கையில தொட்டு பார்த்துட்டே வந்து அவங்க இன்னும் தலை கீழே வரல, மேலதான் தலை இருக்கு அப்படின்னாங்க. அதே மாதிரி ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்களே ஒரு எக்யூப்மெண்ட், அதை வயிற்றுல வச்சு பார்க்கும்போது மேலதான் வந்து ஹார்ட் பீட் கேட்டுச்சு. திரும்பி இருந்ததுன்னா கீழே தானே கேட்கும், ஆனால் மேலே தான் கேட்டுச்சு. அதனால பேபி இன்னுமே தலை கீழே வரல, நீ அந்த எக்ஸசைஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் போக ரொம்ப பயமா இருந்துச்சு. மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப நிறைய தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் பேபிக்குலாம் இவ்வளோ மூமெண்ட்ஸ் தெரியல, அதுவே எனக்கு அதிகமாக தோணுச்சு. இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. டமார் டுமார்னு உதச்சிட்டே இருக்கும். அதுவுமே வந்து பேபி உட்காந்த பொசிஷன் இருக்கிறதுனால கீழே பிளேடர் தான் அடி வாங்கிட்டே இருக்கும். நல்லா உதைன்னு உதச்சு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பாத்ரூம் போய் உட்காந்துட்டு இருப்பேன் நான். ஆனாலுமே இத்தனோடு உச்சாதான் வரும். எனக்கு வந்து ஒரு 35 weeks எல்லாம் வரும்போது எனக்கு பயம் ஆயிடுச்சு. மேக்சிமமே இன்னும் 4 வாரம் 5 வாரம் தான் இருக்கு. இன்னுமே தலை திரும்பவே இல்லை, கீழே வரவே இல்லை, அப்படியே உட்காந்த பொசிஷன்லேயே தான் இருக்கு. நல்லாவே தெரியும்ல, வயிற்றை தொட்டு பார்த்தா மேலே வந்து நல்லா உருண்டையா தெரியும், தலை நல்லாவே தெரியும். கீழே கால் உதச்சிட்டே இருக்கும், கஜமுஜான்னு உதைக்கும். மேலே வந்து லேசான மூமெண்ட்ஸ் தான் தெரியும், இந்த கையில புருலாம் பண்ணுவோம்ல, அப்படிதான் தெரியும். எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதுவும் நான் கம்முனும் இருக்காம யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன், என்ன மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணா பேபி தலை கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து கீழே கமெண்ட்ஸ் படிச்சா அது இன்னும் பீதியை கலப்புது. அதுல கமெண்ட்ஸ் முக்காவாசி எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பேபி வந்து எனக்கு வஜினல் டெலிவரி, நார்மல் டெலிவரி, செகண்ட் பேபி வந்து ப்ரீச்ங்கிறதுனால சிசேரியன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய மெசேஜஸ் இருந்துச்சு. எனக்கு அதை படிக்க பயமாவே தான் இருக்கு. நம்மளுக்கும் ஒரு வேலை இப்படி முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப பயமா இருந்தது. எனக்கு வந்து சிசேரியன்னா ரொம்ப பயம். ஏன்னா அது ரெக்கவரி எல்லாம் வந்து நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். சிசேரியன் ரெக்கவரி எல்லாம் எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு நான் பார்த்துருக்கேன். ஐயோ, எனக்கு வந்து அள்ளு விட ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம்
8th வீக் ஸ்கேன் பார்த்தா அப்பவும் குத்த வச்சுதான் உட்காந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. ஒரு மாதிரி அவ்வளவுதான் முடிஞ்சு, நமக்கு சிசேரியன் தான் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 39th வீக் வர சொன்னாங்க. இன்னும் 2 வீக் இருக்குல்ல, நீ வந்து பயப்படாம இரு அப்படின்னு தான் சொன்னாங்க. டாக்டர் வந்து ரொம்ப கேஷுவலா ரொம்ப அப்படியே சொன்னாங்க, ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. நானும் சரி வீட்டுக்கு வந்துட்டேன். நானும் எக்ஸசைஸ்லாம் ஹெவியாக பண்ணுறேன். 39th வீக் மறுபடியும் ஸ்கேன் போகிறேன். மறுபடியும் பேபி தலை மேலே தான் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. டாக்டர் என்ன பண்ணாங்க, இசிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர். அது என்னன்னா, படுக்க வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு வெளியிலிருந்து கையை வச்சு தலையை அப்படியே அமுத்தி அமுத்தி கீழே திருப்பி விடுவாங்க. எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸில் இது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் விமன் சென்டரில் வஜைனல் டெலிவரிக்கு ரொம்ப எஃபர்ட் போடுவாங்க. அந்த ப்ரொசீஜர் வந்து எனக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. அது எப்படி இருக்கும்னா, டாக்டரோட அசிஸ்டன்ட் வந்து ஸ்கேன் அந்த எக்யூப்மெண்ட் வச்சு ஸ்கேன் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க டாக்டர் வந்து அந்த மானிட்டர் பார்த்துட்டே வயிற்றுல அந்த தலை இருக்கிற இடத்துல கையை மேலே வச்சு அப்படியே அமுத்தி அமுத்தி திருப்புறாங்க. போட்டு நல்லா திருப்பி விட்டுட்டாங்க. எனக்கு சரியான பெயினாக இருக்குது வயிறு. திருப்பி விட்டுட்டாங்க, கீழே தலையை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் நீ எந்த எக்ஸசைஸும் பண்ணிடாத, குமிஞ்சு நிமிந்து கூட எதுவுமே பண்ணிடாத, வாக்கிங் மட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா சரி எப்படியோ தலையை கீழே கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் நம்ம ஊர்ல பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த ஃபாரின் வீடியோஸ்ல நிறைய இந்த மாதிரி இருந்திருக்கு. அதுவும் கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல இது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எப்படியோ தலையை கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு வழியா நமக்கு நார்மல் டெலிவரி ஆயிரும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா 39th வீக் ஸ்கேன்ல சர்விக்ஸ் லென்த் வந்து 5.6 சென்டிமீட்டர் இருக்கு. அது என்னன்னா, சர்விக்ஸ் லென்த்துங்கிறது அது அந்த சர்விக்ஸ் வந்து எவ்வளோ தடிமன் இருக்கு, அதாவது அந்த கர்ப்பப்பைக்கும் வெளியில வர்றதுக்குமான அகலம், அது எனக்கு எப்படி சொல்றது இல்லை. அந்த லென்த் வந்து முதல் ட்ரைமஸ்டர்ல 5 இருந்தாங்க கூட ஓகே, அது அப்படியே கம்மியாகி கடைசி ட்ரைமஸ்டர், அதாவது 39th வீக்குங்கும் போதெல்லாம் வந்து அது சுத்தமாவே தேஞ்சிருக்குமா, அதுக்கு ரொம்ப கம்மியா இருக்குமா, 3க்கு கம்மியா வந்திருக்குமா. ஆனா எனக்கு 39th வீக் அன்னைக்கு ஆரம்பிக்குது. ஆனா அப்பவுமே எனக்கு 5.6 இருந்தது. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. ஏன்னா இந்த சர்விக்ஸ் லென்த் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா டைலேஷனே இருக்காது, சுத்தமா ஓப்பனே ஆகாது, பெயின் அதுதான் வர்றதுக்குலாம் எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதுவும் டாக்டர் எனக்கு கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு வந்து நார்மலாலாம் பெயின் வராது, நம்ம இன்டியூஸ் பண்ணணும், நீ ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லிடுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து எனக்கு என் குழந்தை என்னைக்கு பிறகுதோ அதுதான் நல்ல நாள், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 39+2ல, அதாவது 2 நாள் கழிச்சு வர சொன்னாங்க. சரி நானும் போய் அட்மிட் ஆகிறேன். மறுபடியும் முதல் ப்ரெக்னன்சி முடிஞ்ச மாதிரியே ஒரு இன்டியூஸ் பண்ண ஸ்டோரியில தான் முடிஞ்சது இது. ஆக்சுவலி இந்த செகண்ட் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனோடனே அம்மா பெரியம்மாலேருந்து அக்கா தங்கச்சிஸ்லேருந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி உனக்கு 3 நாள் நீ ரொம்ப கஷ்டப்பட்ட லேபர் டெலிவரிக்கு, அதனால இந்த டெலிவரி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், வீட்லேயே பெயின் வந்துடும், போவே 2 மணி நேரத்தில் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அம்மா பெரியம்மாக்கு எல்லாத்துக்குமே அப்படிதான். அதுவும் அம்மாவுக்கு செகண்ட் பேபிலாம் வந்து வீட்லேயே பெயின் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ள டெலிவரி ஆயிருமோங்கிற அளவுக்கு ஹரிபரியில் போயிருக்காங்க. போய் 10 நிமிஷத்துல குழந்தை பிறந்துச்சு. அம்மா பெரியம்மாக்கும் சேம். அவங்களுக்கு பெரியம்மாக்கு வந்து பெருசா பெயின் கூட தெரியலையாமா, அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருந்திருக்காங்க. எனக்கு வந்து இப்பவுமே பெரிய டிசப்பாயின்மெண்ட். சரி நம்ம தலையில இருந்து எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டியூஸ் பண்றதுக்கு போயாச்சு. இந்த பிரெக்னன்சி ஸ்டோரியே எனக்கு கொடூரமா தான் இருந்தது. இதை விட கொடூரமா டெலிவரி ஸ்டோரி இருக்கும். நான் வந்து அதை உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். இது வந்து யாராவது சுகப்பிரசவம் சொன்னாங்கன்னா கழுத்து நெரிச்சு கொண்டுருவேன், அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும் அந்த ஸ்டோரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ வந்து யாராவது ஒருத்தருக்காவது அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much.